கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய ஒரு வேத வார்த்தை என்று சொல்லி நாளில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நாம் அவரால் ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பதை நாம் தவறி போகக்கூடாது. இந்த உலகத்தில் பாவத்தின் பிடியில அடிமைத்தனத்தில் இருந்த நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை இந்த உலகத்தின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ஸ்தோத்திரம் உருவாக்கி எடுத்திருக்கிறார். பாவத்தின் அடிமையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, இவைகள் நினை, நீ என் தாசன் அப்படின்னு சொன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த குமாரன் குமாரத்திகள் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அவர் அங்கே சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன். ஹல்லேலூயா. யார் நம்மளை படைத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை படைத்து இருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை இந்த உலகத்தில் அவர் படைத்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பல நேரத்தில் உடைக்கப்பட்டு காணப்படுகிறோம், சோர்ந்து போய் காணப்படுகிறோம். பல விதத்தில் ஸ்தோத்திரம் நம்ம தலை குனிந்து காணப்படுகிறோம். வியாதி நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், சந்தோஷத்தின்களை இழந்து நம்ம கவலையோடு பல நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனா அவர் சொல்கிறார், நான் உங்களை உருவாக்கினேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உருவாக்கின தெய்வம். இன்றைக்கும் குயவன் கையில ஒரு களிமண் எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ, அந்த குயவனுடைய கையில அந்த களிமண் எப்படி ஒரு மண் பாண்டமாய் உருவாக்கப்படுகிறதோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் நம்மளை உருவாக்கின தெய்வம், நம்மளை படைத்த தெய்வம். ஒருபோதும் நம்மளை கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துவதே இல்லை, ஒருபோதும் நம்மளை மறப்பதே இல்லை. அதுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உருவாக்கினார், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மளை படைத்திருக்கிறார், நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ ஒரு விதவை என்று சொல்லி, நீ ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி, நீ ஒரு அநாதை என்று சொல்லி பல விதத்தில் நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம், பல விதத்தில் நம்மளை வேதனைப்படுத்தி இருக்கலாம், பல விதத்தில் நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், பல விதத்தில் நம்மளை குற்றப்படுத்தி இருக்கலாம், பல விதத்தில் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லி
சொல்கிறது, நீ என் தாசன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள், நாம் அவருடைய சொந்த குமாரத்திகள் என்பதை மறந்து போகவே கூடாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். பாருங்க, அந்த சொந்த அமைச்சர் உலகத்தை படைத்திருக்க அந்த சொந்த தகப்பனுடைய சொந்த பிள்ளைகள் தான் நான். இந்த உலகத்தை படைத்திருக்க தேவாதி தேவனுடைய சொந்த பிள்ளைகள். இன்றைக்கு நம்ம நினைத்து கொண்டிருப்போம், யார் நம்மளை காப்பாற்றுவார், யார் நம்மளை நேசிப்பார் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேகர் நம்மளை மறந்திருக்கலாம், அநேகர் நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம், அநேகர் நம்மளை புறக்கணித்திருக்கலாம். ஸ்தோத்திரம். கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் போயிருக்கலாம். கஷ்டப்படுகிற நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு எந்த மனுஷனும் இல்லாம போயிருக்கலாம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமா, பல விதத்துல காயப்பட்டு கொண்டிருக்கிறோமா, பல விதத்துல சோர்ந்து போய் காணப்படுகிறோமா? எல்லாரையும் நம்ம மறந்தார்களே. ஒருவேளை நம்ம நினைப்போம், கட்டின மனைவி நம்மளை மறந்து போனாங்க, கட்டின புருஷன் என்னை கைவிட்டு போனாங்க, இன்றைக்கு என்னை மறந்து விட்டு இன்றைக்கு கைவேசி கேசி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அநேக விதத்துல தாய் உங்களை மறந்து போனார்களா? இல்ல தகப்பன் உங்களை மறந்து போனார்களா? பிள்ளைகள் உங்களை மறந்து போனார்களா? யார் உங்களை மறந்து போனாருங்க? கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை மறப்பதில்லை. இயேசு உங்களை மறவாத தெய்வம். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தெய்வம். அவர் உங்களை மறக்கவே இல்லை. பாருங்க, இன்றைக்கு அவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா நம்ம அவர் மறக்காம இருக்கிறது தெரியுமா? நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். சொந்த பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் மறப்பார்களா? மறக்கவே மாட்டாருங்க. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளை ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தால் மறக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் எந்த தாயும் தகப்பனுக்கும் ஸ்தோத்திரம் நம்ம வேண்டாம் என்று சொல்லி எந்த தாயும் தகப்பனும் நம்மளை ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க. இந்த உலகம் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், ஆனா பெற்றெடுத்த தாய் தகப்பு நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம மறக்கப்பட்டிருக்கலாம். சில நேரத்தில் சில பிள்ளைகள் பெற்றோர் இந்த காலத்தில் பாருங்க, முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறாங்க. முதியோர் இல்லத்தில் சேர்த்து ஸ்தோத்திரம் கவனிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உடைந்து போய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருபோது நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு சொன்னாலே நீங்கள் மறக்கப்பட்டு போவதே இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் செபித்திருக்கிற விஷயத்துல கர்த்தர் மறந்து போனாரோ என்று சொல்லி. நான் அநேக நாள் செபித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த விஷயம் கர்த்தர் மறந்து போனாரோ என்று சொல்லி. அவர் மறக்கவே இல்லை. நம்ம மறந்தா கூட அவர் மறக்கவே மாட்டார். பாருங்க, ஒருவேளை ஜெபித்த காரியம் நடக்கலைன்னா நம்ம தான் கர்த்தருக்கு மறந்து போயிருப்போம். ஆனா ஜெபித்த காரியத்தை அவர் மறக்கவே மாட்டார். நீங்க கூப்பிட்ட காரியத்தை அவர் மறக்கவே மாட்டார். உங்க அழுகையை அவர் மறக்கவே மாட்டார். உங்க கண்ணீரை அவர் மறக்கவே மாட்டார். பாருங்க, உங்க கண்ணீரை துடைத்து உங்கள் வேதனைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காக தான் இயேசு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் மறந்து விடுவதே இல்லை. அவர் உங்களை ஒருபோதும் புறம்ப தள்ளுவதே இல்லை. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடுவதே இல்லைங்க. இந்த உலகத்துல யாரு உங்களை மறந்து போனாங்க? யார் உங்களை வெறுத்தாங்க? சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்ததா? உலகம் உங்களை வெறுத்ததா? நீங்க நேசித்தவர்கள் உங்களை வெறுத்தார்களா? நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை மறந்து போனார்களா? இறுதி வரையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் கைவிட்டு போனாங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை மறப்பதில்லை. கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை கைவிடுவதில்லை. கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக இறங்கி வருகிற
தெய்வம். இயேசு உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். இயேசு உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தெய்வம். அவர் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக ஸ்தோத்திரம் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளை மறப்பாரா? மறக்கவே மறக்க மாட்டாருங்க. அவர் ஒருபோதும் நம்மளை மறந்து போகிற தெய்வம் அல்ல. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வம். அவர் உங்களை அரவணைக்கிற தெய்வம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆகவே அந்த தெய்வம் நம்மளை மறந்து விடவே மாட்டாருங்க. ஆமை இந்த உலகத்துல எல்லாரும் மறக்கலாம். ஆமை ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மறந்து போகலாம், பெற்றோர் மறந்து போகலாம், புருஷன் மறந்து போகலாம், சொந்த பந்தம் மறந்து போகலாம். ஒரு உதவிக்காக போகும் பொழுது எல்லாரும் மறந்து போவாங்க. ஒரு உதவிக்காக போகும் பொழுது எல்லாரும் நம்மை ஸ்தோத்திரம் நேசித்தவர்கள் நம்மளை வெறுத்து போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறா, இஸ்ரவேலே நீ இந்த ஆசை நீ என்னால் மறக்கப்படுவதே சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமா நான் சொல்லிடுறேன், நீங்க பல விதத்துல கலங்கி நிக்கலாம். எல்லாரும் மறந்து போனாங்க எங்க சொல்லி நீங்க புலம்பி நிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்லிடா, நீ என் பிள்ளை, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமை ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன தேவைக்காக நீங்க காத்திருக்கீங்க? அந்த அப்பா சொல்லிடா, நீ மறக்கப்படுவதில்லை, உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன். நீ மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு நாளும் நீ என்னால் புறம்பை தள்ளப்படுவதில்லை. ஒரு நாளும் நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லிடா. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தால் அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆமை ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எல்லாரும் மறந்து போனாலும் நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் ஸ்தோத்திரம் வணங்குகிற தெய்வம், இந்த உலகம் முழுவதும் போற்றப்படுகிற உன்னத தெய்வம் மறந்து போகவே மாட்டாங்க. எங்க வாழ்க்கையில அநேக விஷயத்துல அவர் எங்களை கைவிடுவதே இல்லைங்க. அநேக விஷயத்துல அவர் எங்களை மறக்கவே இல்லைங்க. அநேக காரியங்களை எங்க வாழ்க்கையில அவர் மறக்கவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் எங்களுடைய சாட்சியை உங்களுக்காக நான் வெளிப்படுத்துவேன். என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நிச்சயமா கர்த்தர் எங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்திருக்கார். நம்ம நினைப்போம் அவர் மறந்தாருன்னு சொல்லி. இல்லைங்க, அவர் மறக்காம ஒவ்வொரு காரியங்களை செய்திருக்கிறார். அவர் மறக்காம அநேக விஷயங்கள்ல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு செபித்துட்டு காத்திருப்போம், நாளைக்கு நடக்கும், நாளை தினம் மறுநாள் நடக்கும் என்று சொல்லி. இல்லைங்க, நம்ம செபித்த செபம் நம்ம மறந்து போகலாம், அவர் மறக்கவே மாட்டார். நம்ம செபித்த செபம் நம்ம மறந்து போகலாம், அவர் மறக்கவே மாட்டார். நம்ம வடித்த கண்ணீர் நம்ம மறந்து போகலாம், அவர் மறக்கவே மாட்டார். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த ஆசை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்க. எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்காரு அல்லவா, எத்தனையோ அற்புதங்களை செய்தார் அல்லவா. அந்த தெய்வம் இன்னைக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நீங்க நம்பி பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த நல்ல தெய்வம் உங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் காணப்படுவா. என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது மறந்து போக மாட்டார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா, அந்த தெய்வம் மறந்து போக மாட்டார். பாருங்க, தாய் மறக்கலாம், எல்லாரும் மறந்து போகலாம், சொந்த பந்தம் மறக்கலாம், சகோதரன் மறக்கலாம், சகோதரி மறக்கலாம், எல்லாரும் மறந்து போகலாம், அவர் மறக்கவே மாட்டார். எந்த விஷயத்துக்காக அப்பாவுக்கு ஏங்கி நின்றீங்க, எந்த விஷயத்துக்காக இன்னைக்கு கலங்கி நிற்கிறீங்க, அவர் மறக்கவே மாட்டார். பாருங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வம். ஸ்தோத்திரம். அநேக காரியத்திற்காக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீங்க, அநேக விஷயங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க, அவர் மறக்கவே மாட்டார். நம்ம சிந்தனையை கூட அவர் அறிந்திருக்கிறார். நம் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவர். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் செய்த நன்மைகளை மட்டும் நீங்க நினைச்சு பார்த்தாலே போதும். அவர் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்க நினைச்சு பார்த்தாலே போதும். உங்க வாழ்க்கையில அளவில்லாத அற்புதத்தை அவர் செய்வார். பாருங்க, அளவில்லாத ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவர். ஒவ்வொரு நாளும்
நாளும் நம்மளை கடன் பிடித்து நடத்துகிற கர்த்தர் நம்மளை மறந்தே போக மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிக்கிற தகப்பன் நம்மளை மறந்து போகவே மாட்டார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் கண்பான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை மறந்து போக மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை